குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. அப்படி தேவைன்னா லாஸ்ட் கிளாஸில் உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்ன டாபிக்ங்கிறது தெரியும். சரியா? நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். பயோபாட்னியில் 3 லெசனும் பயோசுவாலஜியில் 3 லெசன்ஸும் கொடுத்துருக்குறேன். அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ லாஸ்ட் கிளாஸ், இன்னைக்குள்ள கிளாஸ் இல்லை, இதுக்கு முந்தின கிளாஸ் வரைக்கும் எது வரைக்கும் நடத்திருந்தானோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு டெஸ்ட். சரியா? கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி ஆகிடுச்சுது. நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும். அந்த பேப்பர்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எழுதி நீட்டாக ஸ்கூலில் கொண்டு வந்து கொடுக்கணும். அசைன்மெண்ட் டாபிக் தர்றேன்னு சொன்னேன், தருவேன். சரியா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதையுமே நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு மார்க்கை ஆட் பண்ணி அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் முடிஞ்சதுன்னா ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கடைசி உள்ளது பார்ப்போம். இல்லைன்னா ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன இருக்குங்கிற நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம ஈகோசிஸ்டம்னு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா, அந்த ஈகோசிஸ்டமில் 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா நான் லிவிங் காம்பனன்ட். சன்லைட் வரும், வாட்டர் வரும், டெம்பரேச்சர் வரும், டிசால்வ்டு ஆக்சிஜன் வரும், டிசால்வ்டு மினரல்ஸ் வரும் இல்லையா? வாட்டர் ஈகோசிஸ்டம். அப்போ ஈகோசிஸ்டம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம், அதாவது நம்மளுடைய பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் உள்ள அடுக்கமைவுகள். இப்போ நீ உனக்கே தெரியும், நல்ல ஒரு உங்கள் ஊரில் உள்ள ஒரு பாண்டு பார்த்தேன்னா, சில ஊர்களில் உள்ள பாண்டு குளங்களில் பார்த்தேன்னா தண்ணி வந்து ரொம்ப மட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள குளங்களும் இருக்குது. அதுகளில் பார்த்தேன்னா ஒரு 3 ஜோன் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, அதனுடைய ஷோர் ரீஜன், அதனுடைய நம்ம கொஞ்சம் முட்டளவு தண்ணி வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போகலாம். அதை லிட்டரல் ஜோனுமோ, அதில் சன்லைட்லாம் நல்ல பெனட்ரேட் ஆகும், சன்லைட்லாம் இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும். நல்ல சனி டேஸில் போய் நீ குளிக்க போனேன்னா, குளத்தில் போய் குளிக்க போனேன்னா, இந்த லிட்ரல் ஜோன் இவ்வளோ ரீஜன், அந்த ஷோரில் இருந்து அந்த குளத்தினுடைய கரையிலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு போகும்போது, ஒரு முட்டளவு தண்ணிக்கு நீ போகும்போது நல்ல சூடாக இருக்கும், நல்ல வார்மாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சன்லைட்டு நல்லா பெனட்ரேட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 20 அடி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீ போனேன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லிம்னட்டிக் ஜோன். அதில் வந்து சன்லைட் வந்து பெனட்ரேட் ஆகும். அப்போ சன்லைட் பெனட்ரேட் ஆகிற லிட்ரல் ஜோனும் லிம்னட்டிக் ஜோனும் தான். சரியா? இப்போ இதே இது ஏர்லி மார்னிங் சன்லைட் வர்றதுக்கு கொஞ்சம் இருட்டோட இல்லை, லேசாக ஏர்லி மார்னிங் பார்த்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வெளிச்சம் தெரியக்கூடிய டைமுக்கும் ஈவினிங்கில் ஒரு 6 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டான் இருக்கும், ஜூ பிளாங்க்டான் இருக்கும். சரியா? இதில் வந்து ஆர்கானிசம் பொதுவாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்து நல்லா கொஞ்சம் கூலாக இருந்ததுன்னா பிளான்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா பகல் டைமில் அது மூவ் ஆகி கீழே போயிடும், லிம்னட்டிக் ஜோனுக்கு போயிடும். சரியா? இந்த லிட்ரல் ஜோனுங்கிறதுக்கு என்னன்னா கரையோர மண்டலம். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல லிம்னட்டிக் ஜோன்னா என்ன அர்த்தம்னா மேல்நிலை மிதவை மண்டலம். சரியா? அடுத்ததுக்கு 3வது ஒரு ஜோன் இருக்கு, ப்ரொஃபண்டல் ஜோன். அது வந்து ஆழ்மிகு மண்டலம். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல கடைசியா கீழே அந்த ப்ரொஃபண்டல் ஜோனுக்கு அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லணும், பெந்திக் ஜோன் போம். இது 4வது ஜோன் இல்லை, இந்த ப்ரொஃபண்டல் ஜோனோட அடிப்பகுதி பெந்திக் ஜோன் ரொம்ப ஆழமான பகுதி. அப்போ லைட் பெனட்ரேஷனை வச்சு, லைட் பெனட்ரேஷன் இதுக்கு கீழெல்லாம் லைட் பெனட்ரேஷனே இருக்காது பெந்திக் ஜோன்லலாம். இந்த லைட் பெனட்ரேஷனை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு பாண்டில் 3 லேயராக சொல்கிறோம், 3 ஜோனாக சொல்கிறோம், 3 மண்டலமாக சொல்கிறோம். ஒன்று லிட்ரல் ஜோனுங்கிறோம், கரையோர மண்டலம். அடுத்த லிம்னட்டிக் ஜோன், அதுக்கு என்னன்னா மேல்நிலை மிதவை மண்டலங்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல கீழே ப்ரொஃபண்டல் ஜோன், ஆழமிகு மண்டலம். அதுக்கு அடுத்தாப்புல பெந்திக் ஜோன். இது வந்து ரொம்ப கீழே, ரொம்ப அடிப்பகுதி, சன்லைட்டே இருக்காது. இதில் பொதுவாக டீகம்போசர்ஸ் தான் இருக்கும், பாக்டீரியா ஃபங்கை காணப்படும். சரியா? அப்போ இதில் லைட் பெனட்ரேஷன் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸை சாப்பிட்றதுக்கு ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இல்லையா, பிளான்ட்ஸும் ப்ரொடியூசர்ஸ்.
தாவர மிதவை உயிரிகள். அதான் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ். அந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் சாப்பிடக்கூடிய இன்னும் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் இருக்கு. அதுக்கு பேர் ஜூ பிளாங்டான், மிதவை விலங்குகள். அது ஃபைட்டோ பிளாங்டான ஜூ பிளாங்டான் சாப்பிடும். அதுகளெல்லாம் இதில் அதிகமாக காணப்படும். ஸ்மால் ஃபிஷ் காணப்படும், இதுகெல்லாம் காணப்படும். அதுக்கு கீழே போக போக டீகம்போசஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இறந்து போன உடலங்கள் காணப்படலாம், பிளான்ஸோட இறந்து போன உடலங்கள். அதே மாதிரி அனிமல்ஸோட டெட் காம்பனன்ட்ஸ், லைக் இங்கே நோடி உள்ள பக்கத்தில் உள்ள இலைகள், மழை பெய்து இலைகளை கொண்டு வந்திருக்கோம், அந்த இலைகள் எல்லாமே இங்கே அடிப்பகுதியில் காணப்படும். அதனால் இதில் டீகம்போசஸ் அதிகமாக காணப்படும். சரியா? சரி. அதே மாதிரி இதில் காட்டியிருக்கிறாங்க ஒரு காம்பன்சேஷன் லெவல்னு. இது காம்பன்சேஷன் லெவல்னா என்ன அர்த்தம்னா, இதில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும், இதில் சூரிய வெளிச்சம் இதில் மேற்பகுதி அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒளிச்சேர்க்கையினுடைய ரேட்டும், அதாவது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பை த ப்ரொடியூசர்ஸ், அதே மாதிரி ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை த ப்ரொடியூசர்ஸ் வில் பி ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டும் ரெஸ்பிரேஷன் ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதான் இதில் காம்பன்சேஷன் லெவலுங்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் லைட்டு போக போக குறைவாக இருக்கும். இதில் லைட் இருக்குது இந்த ஜோன் வரைக்கும், லிம்னட்டிக் ஜோன். லிம்னட்டிக் ஜோனுடைய பாட்டத்தை தான் என்ன சொல்கிறாங்க, காம்பன்சேஷன் பாயிண்ட்டுங்கிறாங்க. அதில் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஈக்குவலாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன பாயிண்ட் கொடுத்தாங்க. அப்போ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் என்னது? சூழல் மண்டலத்தினுடைய அடுக்கமைவு. அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம்ங்கிறது குளச்சூழல், என்ன, குளத்தினுடைய ஈகோசிஸ்டம், பாண்ட் குளம், அதனுடைய அடுக்கமைவு. சரியா? இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். Based on the factors like distance from the shore, penetration of light, depth of water, types of plants and animals, there may be 3 zones. அதாவது இது கரையிலிருந்து அமையும் தொலைவு, ஒளி ஊடுருவல், நீரின் ஆழம், காணப்படும் தாவர விலங்குகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இதை 3 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று லிட்டரல், லிட்டரல்னா கரையோர பகுதி. ரெண்டாவது லிம்னட்டிக், லிம்னட்டிக்னா மேல்நிலை மிதவை பகுதி. அதுக்கப்புறம் ப்ரொஃபண்டல், ஆழ்மிகு மண்டலம் என 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரியா? இது லிட்ரல் ஜோன், மேலே உள்ள பகுதி. இப்போ இந்த மேலே உள்ள பகுதி அடுக்குகளை இட் இஸ் க்ளோசஸ்ட் டு த ஷோர், இது கரைக்கு ரொம்ப அருகான பகுதி. வித் ஷாலோ வாட்டர் ரீஜன், இது தண்ணியினுடைய அளவு குறைவா, தண்ணியினுடைய ஆழம் குறைவாக காணப்படும். ஈஸி பெனட்ரேஷன் ஆஃப் லைட், எளிதில் ஒளி ஊடுருவக்கூடிய பகுதி. அடுத்து இட் இஸ் வார்ம் அண்ட் ஆக்குபைட் பை ரூட்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ். இந்த ரீஜனில் நீங்கள் அந்த நல்ல வெயில் நேரத்தில் ஒரு குளங்களில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா, நீ அந்த ஒரு 12 மணிக்கிட்ட வெயில் நேரத்தில் சொல்கிறேன், நீ போனீங்கன்னா மேல் பகுதி கொஞ்சம் சூடாக வார்மாக இருக்கும், கீழ்ப்பகுதி கூலாக இருக்கும் இல்லையா? இது இந்த பாண்டில் தான் இருக்கும். நீ அதுக்குன்னு இப்போ நம்மளுடைய தாமிரபரணி தண்ணீர் போகக்கூடிய ரிவரை பார்த்துறாது, ஆறில் அப்படி இருக்காது. ஏன்னா ஆறு ஓடக்கூடிய தண்ணி, அதில் அப்படி இந்த ஜோன்களை நம்ம பார்க்க முடியாது. சரியா? இது நம்ம பாண்டில் தான் பார்க்குறோம், குளம். சரியா? இதில் அப்போ இந்த இதில் வார்மாக இருக்கும், இதில் ரூட்டட் பிளான்ட்ஸுமே இருக்கும் இல்லையா? அந்த செடிகளாக இருக்கும் பார்த்துருக்க சைடுகளில், அந்த ரூட்டட் பிளான்ட்ஸுகளும் இதில் இருக்கக்கூடிய பகுதி. இது நம்ம அடுத்த ஜோன் லிம்னட்டிக் ஜோன். இந்த லிம்னட்டிக் ஜோனில் ரெஃபர்ஸ் டு த ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட். ஒரு குளத்தினுடைய அதாவது ஓப்பன் ஏரியா, இதில் நிறைய எஃபெக்ட் லைட் பெனட்ரேஷன் இருக்கிறதுனால இதில் பிளாங்டான்ஸ் இருக்கும், ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் இருக்கும், ஜூ பிளாங்டான்ஸும் காணப்படும். அடுத்த ப்ரொஃபண்டல் ஜோன், இது ஆள் பகுதி. The deeper region of the pond below the limnatic zone கீழே இருக்குது. நோ எஃபெக்டிவ் லைட், லைட் குறைவாக இருக்கும் அல்லது லைட் இல்லாமல் இருக்கும். அதனால ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ், இதில் என்ன விதமான உயிரினங்கள் காணப்படும்னா, பொதுவாக இதில் தாவரங்களை உண்ணக்கூடிய உயிரினங்கள் காணப்படும். சரி, அப்போ தாவர உண்ணிகள் அதிகமாக காணப்படும், அதாவது ஜூ பிளாங்டான்கள் காணப்படும். சரியா? அடுத்தது the bottom zone of the pond is termed பெந்திக். இந்த ஆள் பகுதி பெந்திக் நம்ம சொல்கிறோம். அண்ட் இஸ் ஆக்குபைட் பை எ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் கால்டு பெந்தோஸ். இதில் காணப்படக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் பெந்தோஸ்னு பேர். அல்லது
ஆழ்நீர் வாழ்விகள்னு பேரு. இதுல பொதுவாக காணப்படக்கூடிய உயிரினங்கள் எதுன்னா டீகம்போசஸ், சரியா, சிதைப்பன காணப்படும், அல்லது மட்குண்ணிகள் காணப்படும், சரியா. பாக்டீரியா, ஃபங்கை இதில் காணப்படும், அதிகமாக காணப்படும். இதான் ப்ரொஃபண்டல் ஜோன். இனிமே பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதை நம்ம பொதுவாக அதை பார்க்கணும். அதாவது முதல் நிலை உற்பத்தி திறன். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது தாவரங்கள் எவ்வளவு உணவு உற்பத்தி பண்ணியிருக்கிறது தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த்ரூ photosynthesis of littoral and limnatic zone is more. ஏன்னா இதில் லைட் பெனட்ரேஷன் இருக்குது. லிட்ரல்லையும் லிம்னட்டிக் ஜோன்லையும் லைட் பெனட்ரேஷன் அதிகமாக இருக்குது. லைட் ஒளி ஊடுருவல் அதிகமாக இருக்கிறதுனால பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் வாட் அபவுட் த ப்ரொஃபண்டல் ஜோன், ஆள் பகுதியில் லைட் இருக்காது. அதனால இது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கும், சரியா. அதான் அதில் சொல்லப்பட்டு through photosynthesis of littoral and limnatic zone is more due to greater penetration of light. ஒளி ஊடுருவல் தன்மை அதிகமாக இருக்கும் இதிலெல்லாம், லிட்ரல்லையும் லிம்னட்டிக். அதனால் இதில் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் எதை விட, ப்ரொஃபண்டல் ஜோனை விட, சரியா. சரி, அடுத்தது ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அல்லது பெனிஃபிட்ஸ். அதாவது சூழல் மண்டலத்தின் சேவைகள். நம்மளுடைய ஈகோசிஸ்டம் நமக்கு பயனுள்ளதா பயனற்றதா? கொஞ்சம் யோசித்து பாரு. உனக்கு உன்னுடைய சூழல் மண்டலம், இப்போ நம்ம இடத்துல பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழல் மண்டலத்தை விட நம்ம விருப்பப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம். பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மலைப்பாங்கான பகுதி இருக்குது, அங்கே நம்ம விரும்பி போகிறோம். ஒரு சிறுசாக இல்லை, கொஞ்சம் உயரமானது, களக்காடு, பாபநாசம், அங்கே போகிறதுக்கு நம்ம இடத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம இடத்துல உள்ள ஈகோசிஸ்டம் சூழல் மண்டலம் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும், மரங்கள் செடிகள் குறைவாக இருக்கும், கொஞ்சம் விவசாயங்கள் காணப்படும். அதே இது கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல் ஊட்டின்னு போனேன்னா நல்ல குளிராக இருக்கும், நிறைய மரஞ்செடிகள் இருக்கும் இல்லையா. அப்போ சூழல் மண்டலங்கள் அதனுடைய பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன இருக்குங்கிறது. அதனுடைய சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன சொல்கிறாங்க எனக்கு, டிஃபைன்ட் அஸ் த பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள் டிரைவ் ஃப்ரம் நேச்சர். இயற்கையில் இருந்து சூழல் மண்டலத்தில் சேவைகள்ங்கிறது மக்கள் இயற்கையிலிருந்து பெறும் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ராபர்ட் கான்ஸ்டன்சா அவர் மற்றவருடைய குழுவினர் இல்லையா, ராபர்ட் கான்ஸ்டன்சா எட்டால் 1927 ஸ்டேட்டட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ப்ரொவைடட் டு ஹியூமன். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் த்ரூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். எதன் மூலமாகனா நீர், நிலம், தாவரங்கள், அப்புறம் சூழல் மண்டலம், இவைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்டு ஃப்ளோ ஆஃப் இசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நமக்கு தேவையான பயனுள்ள சுற்றுச்சூழல் சொத்துக்கள் நமக்கு என்ன செய்து கிடைக்குது, சேவைகள் எல்லாம் கிடைக்குது. இதை சொல்றாங்க. ஸ்டடி ஆன் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஆக்ட்ஸ் as an effective tool for gaining knowledge. நம்ம அறிவு, நமக்கு சுற்றுச்சூழல் பற்ற அறிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு இது பயன்படுது. பெனிஃபிட்ஸ் அண்ட் த சஸ்டைன்ட் யூஸ். நம்ம இதை பயன்படுத்துறது எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு அது உருவாக்கப்படவும் செய்யப்படணும். அதான் சஸ்டைன்ட் யூஸ். இந்த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், அதாவது வழங்கு சேவைகள். என்னதெல்லாம் ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூல். என்னதெல்லாம் உணவுனார் மற்றும் எரிபொருள் கிடைக்குது. அடுத்தது ஜெனட்டிக் ரிசோர்சஸ், மரபணு வளங்கள். அடுத்தது பயோகெமிக்கல்ஸ், உயிரி வேதிப் பொருட்கள், நிறைய மெடிசின்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா. அடுத்தது ஃப்ரெஷ் வாட்டர், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கும், நன்னீர். அடுத்தது மெடிசின்ஸ், மருந்துகள். அதுக்கு அடுத்தாப்புல கல்ச்சுரல் சர்வீசஸ், கலாச்சார சேவைகள் இதெல்லாம் கிடைக்குது. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ், ஆன்மீக மற்றும் மத மதிப்புகள் நமக்கு கிடைக்குது ஈகோசிஸ்டத்தினால. நாலேஜ் சிஸ்டம், அறிவு கிடைக்குது. அடுத்தாப்புல எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், கல்வி மற்றும் ஊக்கமூட்டுதல் கிடைக்குது. அடுத்து ரெக்ரியேஷன் அண்ட் ஈஸ்தட்டிக் வேல்யூஸ், பொழுதுபோக்கு, அழகுசார் மதிப்புகள் இல்லையா. நம்ம கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போகிறோம், எதுக்கு போகிறோம்? ரெக்ரியேஷன் அண்ட் ஈஸ்தட்டிக் வேல்யூஸ், அதாவது பொழுதுபோக்குக்காகவும் அழகுசார் மதிப்புகளுக்காக நம்ம போகிறோம் இல்லையா. அடுத்து ஈகோ டூரிசம், சூழல் சுற்றுலா கிடைக்குது. அதுக்கு சப்போர்ட்டிங் சர்வீசஸ், அதாவது உதவி சேவைகள் என்னெல்லாம் கிடைக்குது. பிரைமரி ப்ரொடக்ஷன், முதல் நிலை உற்பத்தி. அந்த முதல்நிலை உற்பத்தியிலிருந்து தான் மீதி எல்லா உயிரினங்களும் சர்வைவ் ஆகுது. நம்ம தாவரத்துலேருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, சரியா.
அதுக்கடுத்த தாவரங்கள்லேருந்து உணவுகள் கிடைக்குது. அதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னங்கிறது பிரைமரி ப்ரொடக்ஷன். அடுத்த ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிட்டட், புவி வாழிடங்களை ஏற்படுத்துகிறோம் இல்லை, நிறைய மரங்கள் நிறைய உயிரினங்களுடைய தங்கக்கூடிய இடமாக, கூடு கட்டக்கூடிய பகுதியாக, உணவு கிடைக்கக்கூடிய பகுதியாக, நமக்கு அதில் ஒரு ஷேடோ கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அடுத்த நியூட்ரியன்ட் சைக்கிளிங், ஊட்டச்சத்துக்களை சுழற்சி பண்ணுறதுக்கு பயன்படுது. சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரிட்டன்ஷன், மண் உருவாக்கத்துக்கும் மண்ணை பாதுகாக்கிறதுக்கும் அது பயன்படுது. வளிமண்டல ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன், வளிமண்டல ஆக்சிஜன் உற்பத்திக்கு பயன்படுது. வாட்டர் சைக்கிளிங், நீர் சுழற்சிக்கு பயன்படுது. அதுக்கு ரெகுலேட்டிங் சர்வீசஸ், ஒழுங்குபடுத்தும் சேவைகள். முதல்ல இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஊடுருவது எதிர்ப்பு. அடுத்தது ஹெர்பிவோரி பாலினேட்டிங், அதாவது தாவர உண்ணி மகரந்த சேர்க்கை. அதுக்கு சீட் டிஸ்பர்சல், விதை பரவுதல். அடுத்த கிளைமேட் ரெகுலேஷன், காலநிலை கட்டுப்பாடு. அடுத்து பெஸ்ட் ரெகுலேஷன், பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடு. அடுத்து டிசீஸ் ரெகுலேஷன், நோய் கட்டுப்பாடு. எரோஷன் ரெகுலேஷன், மண்ணெரிப்பு கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபிகேஷன், நீர் சுத்திகரிப்பு. அதுக்கடுத்தது நேச்சுரல் ஹசார்ட் ப்ரொடெக்ஷன், இயற்கை தீங்கு பாதுகாப்பு. நேச்சர் இயற்கை, ஹசார்ட் தீங்கு பாதுகாப்பு. சரியா? இதுதான் அந்த ஈகோசிஸ்டம் சூழல் மண்டல சேவைகள். ஒரு 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 டேபிளாக நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னதுன்னா, how do anthropogenic activities, anthropogenic activitiesனா மனிதனின் செயல்கள், anthropogenic activities மனித செயல்பாடுகள். how do மனிதன் செயல்பாடுகள் affect ecosystem services? how do anthropogenic activities affect ecosystem services? மனிதனின் செயல்கள் சூழல் மண்டல சேவைகளை எவ்வாறு பாதிக்கின்றன? சரியா? Generally the following human activities disturb or re-engineer an ecosystem every day. அதாவது இந்த கீழே நம்ம சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய சூழல் மண்டலத்தை எப்படி பாதிக்குங்கிறத நம்ம பார்க்குறோம், அல்லது மாற்றி அமைக்கிறதுங்கிறத பார்க்குறோம். சரியா? நம்பர் 1, மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இல்லையா? மனிதன் என்ன செய்கிறாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ரோடு போடுறோம். இப்போ ரோடு போடுறது மரங்களை கொஞ்சம் விட்டு வச்சு செய்யலாம், மரங்கள் இல்லாத பகுதியாக ரோடு போடலாம், இல்லை தேவையில்லாத பகுதியில் நம்ம ரோடுகளை உருவாக்குறோம். அது அந்த இதுக்கு பெரிய அளவில் தேவையா? அப்போ என்ன செய்ய, பெரிய 4 அடி 8 அடி ரோடு போடுறதுக்கு பல ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு நல்ல கூட 2 ட்ரெயின் விட்டால் போதும், பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மரங்களை அழிக்காமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல நம்ம என்ன செய்யறோம், மரங்களை அழிக்கிறோம். மரங்களை அழிக்கும் போது நமக்கு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, மரங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு. அதே இதில் அவங்க திரும்ப கொடுக்குறாங்க, மரங்களை அழித்தாலும் அதே அளவுக்கு நாங்கள் மரங்களை வச்சிருவாங்க. அந்த மரங்கள் உருவாகிறதுக்கு 50-100 வருடங்கள் ஆயிருக்கலாம். இவங்க இப்போ திரும்ப மரங்களை வெட்டிட்டு திரும்ப மரம் வைக்கிறோங்கிறது ஒரு சின்ன செடியை கொண்டு போய் வைப்பாங்க. 100 மரத்தை வெட்டியிருப்பாங்க. ஒருவேளை 500 மரத்தை வச்சு 500 செடியை வச்சிருந்தாலும் 500ல் அதுக்கு அடுத்த வருஷத்துல நம்ம போய் பார்க்கும்போது 5 செடி கூட இருக்காது, காஞ்சு போகும் இல்லையா? அப்போ நம்ம அதுக்கு மரங்களாவே நடணும். நமக்கு அக்ரிகல்ச்சர்ல நமக்கு இப்போ நிறைய ப்ராக்டிஸஸ் நம்ம பண்ணலாம். நமக்கு லேயரிங் தெரியும் இல்லையா? நிறைய நம்மளுடைய வெஜிடேஷன்ல நம்மளுடைய தாவரங்களை உற்பத்தி பண்றதுல நிறைய நியூ மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த நியூ மெத்தட்ஸை கொண்டு நம்ம ஓரளவு அந்த மரம் தப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மரங்களாக கொண்டு போய் வைத்து ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அது நல்ல ரூட் விட்டு அதுக்கப்புறம் அதால உயிர் வாழக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் இல்லை? அதுக்கு இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், மரங்களை வெட்டிட்டு சின்ன சின்ன செடிகள் அதில் வச்சிருக்கிறோம், அதை சுற்றி ஒரு ஃபென்ஸை போட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு 2 கோடி ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். அதுக்கு அடுத்த வருஷத்தில் போய் பார்ப்போம், ஒரு செடியும் காணாது, அந்த ஃபென்ஸையும் காணாது இல்லையா? அப்போ நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் இல்லையா? இப்போ இதெல்லாம் எதுக்காண்டி உங்களுக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாணவர்கள் இதை அறிந்து கொள்ளணும், இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய முறையில் அல்லது நிறைய மரங்களை எப்படி உற்பத்தி பண்ணலாம், எந்த விதமான மரங்கள் நமக்கு அதிக பயனுள்ளது, நம்ம இடத்துல எந்தெந்த மரங்கள் வைத்தா அதிக நல்லா வளரும், அது பயனுள்ளதாக இருக்குங்கிறத பார்த்து வைக்கணும். நம்ம வைக்கக்கூடிய நிறைய செடி சப்பாத்தி கள்ளி, முள்ளு செடி, இது எவ்வளோத்துக்குள்ள நமக்கு பயன். நம்ம திடீர்னு ஒரு மாமரம் வச்சா அடுத்த மாம்பழத்தை பறிச்சுட்டு போயிடுவோம். எப்போ நீ மாமரத்தை வச்சு தோட்டத்தை போட்டிருந்தாலுமே
ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களுக்கு பயன்படுறதுக்கு தான் நம்ம மரத்தை வச்சிருக்கோம். எந்த மரமா அது ஏன்ட்ட இருந்து பழத்தை பறிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்னத்துக்கு ஆகுறது? நம்மளை கண்டவுடனே அந்த பழங்களை அழுகி போச்சுன்னா இல்லை. நம்ம எப்போவுமே மரங்களை நம்ம பார்க்குறோம். நம்மளோட சுற்றுச்சூழலை பார்க்கும்போது சுற்றுச்சூழலுடைய நன்மையை நம்ம தான் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்ம மரங்கள் வைக்கும்போது நமக்கு எப்படி பயன் கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு எப்படி பயன் கிடைக்கும். நம்ம மரத்தை வச்சாச்சுன்னா அடுத்தவங்க வந்து அந்த இதுக்கு கீழே வந்து நிற்பாங்க. கீழே நிற்கிறதுக்காண்டி தானே. நம்ம எவ்வளவோ மாறிட்டோம். அந்த காலங்களில் வீடு கட்டுறாங்கன்னா இப்பவும் கிராமங்களில் போய் பார்த்தேன்னா வீட்டுக்கு முன்னால் திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகள் எதுக்காக? யாராவது வந்து உட்கார்றதுக்கு. அந்த வந்து உட்கார்ந்த மக்கள் வந்து அதில் உட்காந்து தண்ணி ஏதாவது குடிக்கிறது. இப்போ பாரு, டவுனில் பாரு, எல்லா வீடுகளுக்கும் வீடு சிறுசாக இருக்கும், காம்பவுண்டு பெருசாக இருக்கும். உள்ளுக்கு எதுவும் பாத்திரக்கூடாது, காம்பவுண்டுக்கு பெரிய பூட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும், யாரும் வந்துடக்கூடாது இல்லையா? நம்ம அப்படி மாறிக்கிட்டோம். மரங்கள் ரோட்டு வர அவங்க வீட்டுக்கு முன்னால் வைக்க மாட்டாங்க. எதுக்காண்டினா யாராவது வந்து நிற்பாங்கன்னு. அப்போ நம்ம எப்படி மாறிட்டோம். நம்ம எவ்வளோக்குள்ள இதே மாதிரி மரங்களும் நம்மளுடைய இயற்கையும் நினைச்சதுன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? இல்லை. இயற்கை நமக்காக படைக்கப்பட்டது. நமக்காக அது வந்து ஒரு மரங்கள் வந்து நீ நல்லா பார்த்தேன்னா ஒரு மரத்துக்கு நல்லா சுற்றி நல்லா கொத்தி கொடுத்து அந்த மரத்தோடு அதிகமாக பேசிகிட்டு இருந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சா உண்மையில் அந்த மரங்கள் அதிகமான காய்ப்பு காய்க்கும். நல்ல அது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம உயிரினங்கள் வளர்க்கும்போது அப்படி கவனமாக இருக்கணும். மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், அதோட சந்தோஷமாக இருக்கணும். நாய் வளர்த்து நம்ம அதோட சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம நிறைய பேர் நாய் எதுக்காண்டி வளர்க்குறாங்க? அடுத்தவங்களை கடிக்கிறதுக்காக இல்லையா? வேற என்ன நோக்கம்? அது என்னத்தை பெருசாக பாதுகாப்பு கொடுத்துரும்? நல்லா பாரு, நைட்டில் நீ ஒரு எங்கேனா ஒரு நாய் கிடக்குன்னா அதை கம்பை தூக்கிட்டு பக்கத்தில் போ, ஒரு சத்தம்லாம் ஓடிடும். அப்போ என்ன பாதுகாப்பு? அப்போ நம்ம செய்யக்கூடிய மனிதனுடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய நமக்கே தெரியாமல் நாமளே நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், பக்கத்தில் கோழி இருக்குன்னா அது போய் கடிச்சிருச்சுன்னா நம்ம போய் அதை செல்லமா எதுக்கு கடிச்ச, ஏன் கடிச்ச? அது ஒரு உயிரை கொண்டுட்டு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? நானும் பார்க்குறேன் நிறைய எங்கள் டவுன் சைடில் பார்த்தா பெரிய பெரிய நாய் வளர்ப்பாங்க. அந்த நாயை சின்னத்தை அவங்க வெளியே கொண்டு வரும்போது டகான்னு போய் ஆட்களை கூடயும் சின்ன பிள்ளைகளை கூடயும் போய் கடிச்சிடும். இவங்க அதுட்டு போய் கொஞ்சிட்டு இருப்பாங்க, எதுக்காண்டி அவங்கள கடிச்சா என்ன ஏதுன்னு. அவனுக்கு எவ்வளோ பெரிய பாடு. அந்த நாய் கடிச்சதுன்னு அவன் அதுக்கப்புறம் எத்தனை நாள், ஒரு 16 நாளைக்கு தொடர்ந்து அந்த அந்த நேவல் அந்த தொப்புள் இருக்க சுற்றி ஊசி போடணும். அதில் என்ன ஈஸியாகவா இருக்கும்? எவ்வளவு அந்த எவ்வளோ அந்த இதுகளில் புளிப்பான உணவு சாப்பிடக்கூடாது, பக்குவ சாப்பாடு சாப்பிடணும் ஒரு 16 நாளைக்கு. அப்போ இதனால என்ன பயம்? நம்ம நினைக்கிறோம் பயன்னு சொல்லி நம்ம என்ன எல்லாமோ செய்கிறோம். அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியதை நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம மனிதனுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம பார்க்கும்போது எப்படி எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத முதலாவது ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன். புவி வாழிடத்தை அழிக்கிறோம். ஒருவேளை ஒரு மரத்தை அழிக்கும் போது அதில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கும். சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், தாவர இலைகளை சாப்பிடக்கூடிய கேட்டர்பில்லர் இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய சிறு பறவைகள் இருக்கும், அதில் கூடு கட்டி இருக்கக்கூடிய சிறு பறவை கூட்டம் இருக்கும். என்ன எவ்வளோ இருக்குது? அப்போ அந்த அதனுடைய வாழிடத்தை நம்ம நினைச்சிடறோம், அழிக்கிறோம். அடுத்து டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங். நம்ம வந்து மரங்கள் அழிக்கிறோம். அதான் சொல்கிறேன், ரோடு போடுறோன்னு சொல்லி நல்ல நல்ல ஃபாரஸ்ட் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறோம். அது ஓவர் கிராசிங். மாடுகளை வளர்த்து அவ்வளோத்தையும் ஒரு மேய்ச்சல் இடத்த, ஒரு நல்ல க்ரீனாக இருக்கக்கூடிய இடத்த மாடை கொண்டு போய் விட்டு என்ன செய்யணும், அந்த இடத்தையும் நம்ம இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறோம். அதற்கு பதில் அந்த மாடை இது பண்ணுறதுக்கு பதிலாக புள்ளைகளை வெட்டி அதுக்கு மாடு கொண்டு வந்து போடலாமே. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், அதிக அளவுக்கு மேய்ச்சலை கொண்டு போய் விடுறோம். அடுத்து எரோஷன் ஆஃப் சாயில். இப்படி மரங்கள் அழிக்கிறதுனால அங்கே சாயில் என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுது. நான் அதுக்கு முந்தின கிளாஸில் சொன்னேன், இந்த குற்றாலம் இங்கெல்லாம் வந்து ஒரு நாள் மழை பெய்யுதுன்னா ஒரு வாரத்துக்கு அதுக்கிற தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை. எதனால? மரங்களை வெட்டினாங்க. மரங்களை வெட்டினனால என்ன ஆயிடுச்சு, அந்த மக்கிய பொருட்கள் குறைஞ்சிது, இலை தலை இதனுடைய அளவு குறைஞ்சிது. நான் சொன்னேன் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த மக்கிய அல்லது ஹியூமஸ் வந்து குறையும். அந்த ஹியூமஸ் குறையிறதுனால அந்த ராக் அந்த இதுகளுக்கு அந்த வேர்களுக்கு வேர் விடுறதுக்கு இடம் கிடையாது. பாறையில் வேற நிற்காது. இந்த மாதிரி ஹியூமஸ் இருந்தால் தான் அதில் வேர்கள் இருக்கும். அப்போ வேர்கள் இருக்க முடியாது. வேர்கள் இல்லைங்கும் போது சாயில் அதுக்கு அடுத்தாப்புல முதல்ல மக்கிய பொருட்கள் ஹியூமஸை ரிமூவ் ஆகுது. அதுக்கு மரங்களோட ரூட் சிஸ்டம் இதாகுது. அப்போ மரங்கள் கீழே உள்ள ஆரம்பிச்சிருது. அதுக்கு மரங்கள் பிடித்து வைத்திருந்த வேர்கள் பிடித்து வைத்திருந்த சாயில் ராக்ஸ் இதுகள்லாம் வந்து லூஸ் ஆகுது. அதனால பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. நேரம் மூவ் ஆகி நல்ல மழை பெய்யுமா நல்லா மூவ் ஆகி நேரம் வீடுகளுக்கு மேலே வந்து விழுது. வீட்டில் படுத்திருந்த 4 பேர் இறந்து போனாங்கன்னு போடுறான். இதற்கு காரணம் என்ன? மரங்கள் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் தான். நம்ம அது உடனே அன்னைக்கே நடந்ததுன்னா பயப்படுவான். மரங்கள் இந்த 5 வருஷத்துல வெட்டிட்டாங்கன்னா இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? அதில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும்.
அப்போ அதனுடைய பாதிப்புகள். நம்ம அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ். நம்ம என்ன செய்கிறோம், திடீர்னு எங்கேயோ ஒரு செடியை கொண்டு வந்து இதான் நல்லா இருக்குதுன்னு இல்லையா, வெளிநாடுகள்லேருந்து சில தாவரங்களை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் செய்யலாம், நம்மளுடைய இடத்துக்கு வளராமலும் இருக்கலாம், அதில் ஈஸியாக நோய்படக்கூடியதாகவும் காணப்படலாம். அடுத்து ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். தாவர பகுதிகளை அதிகமாக நம்ம வந்து அறுவடை பண்ணுறது இல்லையா, தேவைக்கு அதிகமாக தாவர பொருட்களை அறுவடை செய்தல். என்ன செய்கிறோம், நம்ம மாடு வளர்க்குறோன்னா ஒரு மரத்தில் உள்ள அவ்வளோ இலைகளை அவ்வளோ கொலைகளை வெட்டி முடிச்சிடலாம். கொஞ்சம் அந்த மரம் சர்வைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லீவ்ஸை விட்டு வைக்கணும் இல்லையா. இப்போ தேக்கு மரங்கள்லாம் வச்சிருக்க சிலர் பார்த்தேன்னா சைடில் உள்ள பிரான்ச்சஸை வெட்டி விடுவாங்க, அதுக்கு வளர விடுவாங்க, அதனால் வேகமாக மேலே வளரக்கூடிய அந்த மாதிரி மரங்களை நம்ம வந்து அதுவும் வளர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அடுத்தது பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். நம்ம என்ன செய்யறோம், சில இடங்கள் அதிகமான குப்பைகளை போட்டு அதில் எதுவுமே வளராது. பிளாஸ்டிக் குப்பை, கண்ணாடி குப்பை எல்லாத்தையும் போட்டு அந்த இடமே அசிங்கமாகிப்போம். அந்த இடத்துல இப்போ நீனே பார்த்தேன்னா உங்கள் ஊரில் ஒரு நல்ல இடமா இருந்திருக்கும் ஒரு காலத்தில், அதில் அவங்க வந்து குப்பைகளை எல்லாம் போட்டு அதில் யாராவது போய் உட்கார முடியுமா, அதுலேருந்து எல்லா விதமான நாற்றங்கள் வரும். அப்போ அந்த இடம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த இடங்கள் பொல்யூட் பண்ணப்படுது. அடுத்து ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட். நம்ம தோட்டங்களில் நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்துகள்னா உரங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்து விலங்கு கழிவுகள், இதுகளை போடுறதுனால மழை பெய்யும் போது என்ன செய்யறது, அது பக்கத்தில் இருக்கிற பாண்டு, இந்த பக்கத்தில் உள்ள பாண்டுக்கு இது வர்றதுனால அந்த பாண்டோட தண்ணீரே முழுவதும் கிரீன் கலராக மாறி இருக்கும். பார்த்துருக்கியா, இதுக்கு என்ன பேர்னா யூட்ரோஃபிகேஷன். அப்போ அதுகளில் வந்து தாவரங்களும் மக்கி இறந்து போகும், விலங்குகளும் இறந்து போகும். சரி, அப்போ வந்து நம்ம இதுகளில் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதிக்குது. ஹவு டு ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம், நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது. இஃப் யூ ஃபெயில் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், we fail to serve posterity. அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாம் தோல்வி அடைந்தால், if we fail to protect environment, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதில் நாம் தோல்வி அடைந்தால், we will fail to save, நம்ம எதில் தோல்வி அடைஞ்சிருவோமா, நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்றுவதில் தோல்வி அடைஞ்சிருவோமா. இப்போ நாங்கள்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேகமாக அந்த அங்கே உள்ள இந்த மரங்களை நாங்கள் வெட்டுறோன்னா பாதிக்கப்படுறது இப்போ உள்ளது இல்லை. we fail to save posterity. ஏன், நம்மளுடைய சந்ததிகள், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய பிள்ளைகளோட காலங்களில் ரொம்ப பாதிப்புக்குள்ளாய் போவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பண்ணினது அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷன்லேயே நிறைய இடங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகுமா. நம்ம அதுதான் முன்னே கண்டுட மாட்டோமே. பேப்பரில் இந்த மாதிரி நியூஸ்லாம் வரவா போகுது, பேப்பரில் டெய்லி அவர் இதை சொன்னார் அதை சொன்னார்னு இருக்குமே தவிர யோசிப்பார். இப்பவும் நிறைய பேர் உங்களுடைய இப்போ நம்மளுடைய கிளாஸில் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய பசங்க ஊர்களில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு இல்லையா. தாமிரபரணி சைடில் இருக்கிற பசங்களுக்கு தண்ணி அதிகம். அவன் சொல்லுவான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீ கேட்டுப்பார். இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல, கோயில்பேட்டில் சில இடங்கள், அது மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த ராதாபுரம் இந்த போன்ற பகுதிகள்லாம் தண்ணி வசதியே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயும். நம்ம அதுக்குள்ள கண்டுக்கிற போகிறது கிடையாது. நம்ம வந்து இந்த அறிவித்தாங்க அதை அறிவித்தாங்க அதுகளே கேட்டுட்டு இருந்துக்கிடுவோமே தவிர நமக்கு தேவையான நம்ம சூழ்நிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை இல்லையா. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ஃபெயில் டு ப்ரொடெக்ட் என்வரான்மெண்ட், நம்மளுடைய சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கலைன்னா நம்ம ஃபெயில் ஆயிரும். எதில், நம்மளுடைய சந்ததி வளர்ச்சி அடையதை நம்ம தடுக்கப்படும் அல்லது காப்பாற்றுவதில் பாதிக்கப்படும் இல்லையா. நம்ம எதில் தோல்வி அடைஞ்சிடும், நம்ம அதனுடைய சந்ததியை பாதுகாக்கிறதுல சேவ் பண்ணுறதுல நம்ம பாதிக்கப்படும். சரி, பை அண்ட் அப்போ அதுக்கு எப்படி பாதுகாக்கலாம், பை அண்ட் யூஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் தான். சுற்றுச்சூழலில் நட்புடைய பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும், மறுசுழற்சி செய்கிறது நம்ம செய்யணும். க்ரோ மோர் ட்ரீஸ், நம்ம அதிகமான மரங்களை வளர்க்கணும். நம்ம அதிகமான மரங்களை வளர்க்கணும்னு மரம் நடுவில்னு ஒவ்வொரு வருடம் கொண்டாடுவோம். அதில் எதை நடுவோம், ஒரு சின்ன பொடி செடி நடுவோம். அது 3 மாதத்தில் காஞ்சுவோம், அல்ல 4ஆவது மாதத்தில் அப்படியே காயாமல் இருந்ததுன்னா மாடு கடிச்சிட்டு போயிடும். அப்போ க்ரோ மோர் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அதிக மரங்களை வளர்க்கணும்னு நம்ம சொல்லிட்டு பொடி செடிகளை வைக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு நாற்றங்கால், ஏதாவது ஒரு நர்சரியில் பெரிய பெரிய செடிகளாக வளர்த்து அதை ஒரு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டுக்குள்ள வளர்த்து அதை திரும்ப கொண்டு வந்து நம்மளுடைய லேண்டில்
அதை பாதுகாப்பாக ஒரு 3 மாதம் அல்லது ஒரு வருஷம் அதை சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஓரளவு வளர்ந்த மரங்கள் நல்ல விதமான பெரிய மரங்களாகவே ஈஸியாக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இல்லை செடியை வளர்த்தோம்னா ஒரு வருஷத்தில் 2 அடி வளரும், அடுத்த வருஷத்தில் 3 அடி வளரும், 3ஆவது வருஷத்தில் மாடு கடிச்சிட்டு போயிடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. க்ரோ மோர் ட்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? க்ரோ மோர் சாப்ளிங்ஸோ இல்லை சீட்லிங்ஸோ கொடுக்கல, சிறு செடிகளை. அப்போ மரங்களை பெரிய மரங்களை நம்ம வளர்த்து கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். சூஸ் சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். நீடித்த நிலைத்த பண்ணை பொருட்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள் முதலியன. சரியா? அடுத்தது ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்துறதை குறைக்கணும். அடுத்தது ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் நம்ம அதை என்ன செய்யணுமா, குறைந்த அளவில் பயன்படுத்தணும், அதை மறுசுழற்சி பயன்படுத்தி இது பண்ணணும். ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ஒரு ரொம்ப முக்கியமானது. நீர் மற்றும் மின்சார நுகர்வை குறைக்கணும். உங்கள் வீட்டெல்லாம் ஒரு ரூமில் உட்காந்துருப்ப ஃபேன் சுற்றும், அடுத்த ரூமுக்கு போக லைட்டை போட்டு வருவேன், அங்கேயும் ஃபேன் சுற்றும். அப்படி எல்லா ரூம்லையும் அதுக்கெல்லாம் குறைக்கணும். நம்ம ஒரு ரூமில் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க அங்கே உட்காந்து நம்ம படிக்கணும், அங்கே உட்காந்து நம்மளுடைய ஒர்க்கை செய்தோம். ஒரே ரூமில் லைட்டும் இதுவும் நமக்கு அங்கே பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நம்ம தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து தேவையில்லாமல் வேறு மொபைலில் தானே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? பாடம் கவனிக்கிறவன் படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிப்பான் இல்லையா? எந்த நமக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சுதுன்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸாக தெரியாது இல்லையா? நம்ம சுற்றி எல்லா சத்தம் இப்போ நான் ஒரு நிமிஷம் பாடம் நடத்த நான் நிப்பாட்டுறேன், சுற்றி என்னென்ன சத்தம் கேட்குங்கிறத கவனி. அணில் ஸ்குயிரலோட சத்தம் கேட்குதா? சரி. சின்ன சின்ன பேர்ட்ஸோட சத்தம் கேட்குதா? பக்கத்தில் ஒரு இடத்துல மோட்டர் ஓட்டுற சத்தம் இருக்குதா? இருக்கு. அப்போ இவ்வளோ நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கோம் இல்லையா? அதுக்கு மத்தியில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர நம்ம சுற்றி இப்போ எனக்கு இந்த ஸ்குயிரலோட சத்தம் கேட்குற ஸ்குயிரலாம் அடிச்சு கொள்ள முடியுமா? சின்ன சின்ன பேர்ட்ஸோட சத்தம் கேட்கணும் அதை இது பண்ண முடியுமா? அதுக்கு நான் ஒரு க்ளோஸ் ரூமில் இருந்தது இல்லை. நம்ம இருக்கிற இடங்கள்ல சத்தம் இருக்கதான் செய்யும். அதுக்குள்ளே நம்ம கவனிக்க பழகிக்கிடணும். சரியா? அடுத்தது ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த யூஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அதை குறைக்கணும். பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைக்கணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் ரொம்ப பாய்சன். அதுபோக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், சோப்பு, அதே மாதிரி பாத்திரம் கழுவுற வெசல்ஸ், அது சொல்றதுல 100 எலுமிச்சம்பழத்திலிருந்து தயாரிச்சான்னு சொல்லுவாங்களே தான், ஒரு எலுமிச்சம்பழம் கூட அதில் சேர்க்கறது கிடையாது. நிறைய ஜூஸ் இப்போ வருது என்ன, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அதிலெல்லாம் பார்த்தா ஆரஞ்சும் கிடையாது, ஆப்பிளும் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ளேவர் தான். இந்த கெமிஸ்ட்ரி லேபில் நீ போய் சில கெமிக்கல்ஸ் வந்து ஆரஞ்சு ஸ்மெல் வரதுக்கு என்ன செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க கெமிஸ்ட்ரி புக்கில். அந்த மாதிரி இது பண்ணி தயாரிக்கிறாங்க. அவ்வளோ கெமிக்கல் தான். அது நம்மளுடைய சரௌண்டிங்கை மட்டும் கெடுக்கலை, நம்மளுடைய உடலையும் கெடுக்குது. இடையில ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னன்னா, டாய்லெட்டில் உள்ள அழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு கொக்கோ கோலா ஊற்றினா நல்லா க்ளீன் ஆகுதான். அப்போ யோசிச்சு பேர் எவ்வளோ பயங்கரமான கெமிக்கல். நம்ம அதை குடித்தா நம்மளுடைய குடல் என்ன ஆகும்? நம்ம குடிப்போம், டெய்லி குடிச்சிட்டு ஒரு மாதம் குடிச்சிட்டோம், இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யலை. ஏன்னா நான் ஒரு மாதமும் குடிக்க, எவ்வளோ காலமும் குடிக்க ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஒரு நாள் ஏதாவது செய்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது குடலில் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம தான் அதை பயன்படுத்துறது சரியாக இருக்கணும். யோசித்து பாரு, எவ்வளோ அழகாக இளநீர் கிடைக்குது பாரு, தாவரங்கள்லேருந்து இளநீர் கிடைக்குது. அதை கூடி ஒரு கொக்கோ கோலா பாட்டில், அது என்ன சும்மா வெட்டுக்கு அதை அந்த டிவியில் காட்டுறான்னா அதை குடிச்சாச்சுன்னா பெரிய ஸ்டைல். ஒருவேளை நீ கொக்கோ கோலா குடிக்கிறத பார்த்து உன்ட்ட யாராவது ஃப்ரெண்டாக சேர்ந்தா நீ குடிக்காத, அன்னைக்கு இன்னொருத்தர் கொக்கோ கோலா குடிக்கும்போது அவங்கள்ட்ட போயிடுவாங்க இல்லையா? அப்போ நீ கொக்கோ கோலா குடிச்சு உன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் வைக்கணுங்கிற தேவையில்லை, அதில் யாராவது உன்ட்ட சேரணுங்கிற தேவையில்லை. இளநீர் வந்து ரொம்ப சத்தானது, ரொம்ப பலன் உள்ளது. சரியா? சரி. அடுத்தது மெயின்டைன் யுவர் கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம பயன்படுத்தக்கூடிய கார்கள், நம்மளுடைய வாகனங்களை வந்து சரியாக பயன்படுத்தணும். எதுக்காண்டின்னா அதில் சில நமக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, லாரி போகும்போது பக்கத்தில் பார்த்தேன், என்ன கார்பன் எமிஷன் இல்லையா? அப்போது நம்ம கொண்டு போகிற கார்லெல்லாம் சரியாக தான் இருக்குது. அந்த கார்பன் எமிஷனுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கப்புறம் எப்படி தான் இந்த பஸ்ஸுகளும் லாரிகள்லாம் இவ்வளோ போக வருதோ தெரியலை. அடுத்த கிரியேட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேட் அபவுட் ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும்.
இதை பற்றிய கல்வி அறிவையும் கொடுக்கணும். அப்போ இப்போ என்னன்னா, நமக்கு இருக்கிற நம்ம இதில் நமக்கு கரெக்டாக தெரியும் யார் யார் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை கெடுக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு தான் இது தேவை இல்லையா? மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பரில் வருது, இன்றைக்கு மாணவர்கள் 50 மர செடிகள் நட்டார்கள். சில ஸ்கூல்களில் இருந்து என்ஜிசி நேஷனல் கிரீன் காப்ஸில் இருந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றின மரங்களை நட்டார்கள், மரங்களை பற்றிய விழிப்புணர்வு. அப்படி ஸ்கூல்லலாம் நல்லா தான் இருக்கு. அப்போ மரங்களை அழிக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம இது முக்கியமாக சொல்லணும் இல்லையா? ஆனாலும் எல்லாருக்கும் நம்ம தெரியணும், நமக்கும் தெரியணும், இப்போ உனக்கும் தெரியணும். உங்கள் ஊரில் யாராவது மரங்களை வெட்டுறாங்க, தேவையில்லை மரங்கள் இப்போ அதுகளை வெட்டுறது ஓகே. அப்படி மரங்களை வெட்டுறாங்கன்னாலும் சில தேவைக்கு இப்போ அவங்களுக்கு பணமே இல்லை, ஒரு மரத்தை விற்று தான் பணம்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், இன்னும் மரங்கள் நிறைய நடுங்க. அப்போ நமக்கு உன் வீடை சுற்றிய நிறைய இடங்கள் இருக்காது, மரங்கள் நடலாம். மரம் நடுறது மட்டும் முக்கியம் இல்லை, தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும். சரியா? சரி, நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஒரு அருமையான ஒன்று பார்த்துக்கோ. அதாவது என்னதுன்னா சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவைகள். இந்த படத்தை பாரு. இது பொதுவாக பார்த்தேன்னா சதுப்பு இதெல்லாம் கடலுக்கு பக்கத்தில் காணப்படக்கூடிய பகுதிகள். இங்கே உள்ள தண்ணி லேண்டில் இந்த சைடில் ஒரு லேண்டுகள் இருக்கலாம், மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே இருந்து இந்த ரிவர் இப்படிலாம் வரக்கூடிய தண்ணீரான கடைசியில் கடலுக்கு போய் சேருது இல்லையா? இப்போ சொன்னாங்க செம்பரம்பாக்க லேக்கை தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. எதனாலன்னா இப்போ நிவர் புயல் வந்ததுனால பாதிக்கப்பட்டு எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டு போது தண்ணி அப்போ அந்த தண்ணிகள் அங்கே போகுது, இப்படி தான் போகுது, இப்படி போய் கடலுக்கு போகுது. இதான் நம்ம மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் நம்ம சொல்கிறோம். மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்னா சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவைகள். இதுல நிறைய பயன் இருக்கு. பாரு படங்களை இதில் பாரு, சில படங்களை வச்சிருக்கிறேன் பாரு. இது தண்ணீரும் லேண்டும் சேர்ந்த இடத்துல காணப்படக்கூடிய மரங்கள். இதுக்குள்ள எவ்வளவு மீன்கள் கிடக்கு பாரு. இதெல்லாம் பொடிச்சு தெரியுது மீன்கள். நம்ம இதில் அவ்வளோ கிளியரா இல்லை இது பிக்சரில். இதில் மீன்கள் காணப்படுது, இதில் காணப்படக்கூடிய தாவரங்கள். அப்போ நிறைய ஒரு உயிரினங்களுக்கு ஹேபிட்டேட்டாக இது யூஸ் ஆகுது. அடுத்த பேர் என்ன, இதெல்லாம் நிறைய இந்த சைனீஸ் மூவிலாம் பார்த்தா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய பார்க்கலாம் இல்லையா? இங்கே பேர் இதுகளில் மீன்கள் காணப்படுது இல்லையா? அப்போ மீன்களோட இடம், மீன்களை நம்பி சில லார்ஜர் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸ் இருக்கும், ஈகிள் இருக்கும். அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஈகோசிஸ்டம். பயோட்டிக் ஃபேக்டர் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குது. இங்கே பாரு, இது ஒரு கோரல் ஐலண்டு. கோரல் பகுதியும் அங்கே அதுக்கு இருக்க சதுப்பு நில பகுதியும் காணப்படுது. என்ன இது வந்து நம்மளுடைய தூத்துக்குடி அந்த ஏரியா மாதிரி இருக்குன்னு. தூத்துக்குடியில் கோரல் உண்டு, கோரல்ஸ் என்ன இல்லையா? பவளப்பாறைகள் காணப்படுது, பவளப்பாறைகள், கோரல் ஐலண்டு. சரியா? தூத்துக்குடி ஐலண்டு கிடையாது, அந்த அதுல பக்கத்தில் இருக்குது, கோரல் ஏரியா இருக்குது. சரியா? சரி, இப்போ மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் என்னங்கிறத பாரு. சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவைகள். ஆஃபர்ஸ் ஹேபிட்டட் அண்ட் ஆக்ட் அஸ் நர்சரி ஃபார் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எதை கொடுக்குது? வாழிடம். எதுக்குன்னா நீர்வாழ் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நாற்றங்கால்களாக அது உயிர் வாழ்வதற்கும், அந்த சின்ன சின்ன தாவரங்கள், சின்ன சின்ன உயிரிகள், சின்ன சின்ன மீன்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுது. ப்ரொவைட்ஸ் மெடிசின், ஃபியூல், வுட் அண்ட் டிம்பர். அதாவது இது நமக்கு மருந்துகளை கொடுக்குது. ஏரி கட்டைகள், மரக்கட்டைகள் போன்றது நமக்கு ஃபர்னிச்சர் இதெல்லாம் மேக் பண்ணுறது கூட இந்த கட்டைகளை பயன்படுத்தலாங்கிறாங்க. ஃபர்னிச்சர் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த போட் இதுகளுக்கு, அந்த போட்டில் 2 மரக்கட்டைகள் பெரிய பிளாங்க் இருக்கும், அதுக்கு நடுவில் கேப் இருக்கும்ல, அதை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாவரங்கள் பயன்படுத்துகிறாங்கங்கிறாங்க. அப்போ இந்த டிம்பரை வச்சு அவங்க வந்து பெரிய அளவில் நமக்கு சேர் இதுகெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதில் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய மரங்கள் இல்லை. ஒருவேளை பெரிய பெரிய மரங்களாக இருந்தால் இப்போ பயன்படுத்தலாமா இருக்கும். பொதுவாக இது எதுக்குன்னா அந்த சில பகுதிகளை அடைக்கிறதுக்கு. இப்போ சின்ன சின்ன போட், பெரிய போட்டை இமேஜின் பண்ணால் சின்ன சின்ன கட்டுமரத்தை பார்த்தீங்கன்னா அதில் அந்த 2 பிளாங்க் இருக்குது இல்லையா? 2 மரக்கட்டைக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், தண்ணி உள்ளுக்கு வராமல் இருக்குது. அந்த இடங்களை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாவரங்கள் பயன்படுத்துகிறாங்க. தென்னையை கூட பயன்படுத்துகிறாங்க, தென்னை மரத்தோட பகுதிகள். ஆக்ட் அஸ் பிரிட்ஜ் பிட்வீன் சி அண்ட் ரிவர்ஸ். இது வந்து எதற்கு நடுவில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுதுன்னா, ரிவருக்கும் அதாவது ஆறுகளுக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக காணப்படுது. பேலன்சிங் செடிமெண்டேஷன் அண்ட் சாயில் எரோஷன். அதாவது நிறைய
சிதைந்த பொருட்கள்ல இருந்து செடிமெண்டேஷன்ல இருந்து சாயில் எரோஷன் அந்த மண்ணெரிப்பையும் தடுக்கிறதுக்கு பயன்படுது. சரியா? ஹெல்ப் டு ரெடியூஸ் வாட்டர் ஃப்ளோஸ் டியூரிங் சைக்ளோன்ஸ், சுனாமிஸ் அண்ட் ஹை டைடு பீரியட்ஸ். அதாவது சூறாவளி, ஆழிப்பேரலை, பெரிய பெரிய பேரலைகள் வரும்போது மற்றும் அதிகமான அலைகள் வரக்கூடிய காலங்கள்ல நீரினுடைய விசையை குறைக்குது. அதனால சாயில் எரோஷன் குறைக்கப்படுது. இது இப்படி காணப்படுறது. அடுத்த ஹெல்ப் இன் விண்ட் பிரேக், காற்று தடுப்பு, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், ஆக்சிஜன் உற்பத்திக்கு, அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் சேகரிப்புக்கு இது பயன்படுது. அதனால அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேஷன் இருக்காது. அதிகமான அளவு கார்பனை இதை அப்சார்ப் பண்ண, ஏன்னா நிறைய மரங்கள் இருக்குது, ஆக்சிஜன் வெளியிடுது. அதனால நமக்கு வந்து நிறைய உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு எளிதாக இருக்கு. விண்ட் பிரேக், காற்றினுடைய வேகத்தை இது தடுக்குது. இதுக்கு இது பயன்படுது. அடுத்து ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இது ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது சூழல் மண்டல மேலாண்மை. இது ஒரு முக்கியமான, நம்மளுடைய சூழலை இப்படி நம்ம பாதுகாக்கலாம். It is a process that integrates ecological, socio-economic and instructional factors into a comprehensive strategy in order to sustain and enhance the quality of the ecosystem to meet current and future needs. அதாவது தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சூழல் மண்டலத்தின் தரத்தை தக்க வைத்து மேம்படுத்துவதற்கும் சூழல்ல சமூக பொருளாதாரம், தனியார் நிறுவனங்கள் போன்ற காரணிகளை ஒரு விரிவான வியூகம் மூலமாக ஒருங்கிணைக்க செயலே என்னதுதான் சூழல் மண்டலத்தினுடைய மேலாண்மைன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எம்பசைஸ் என்ன பண்ண non-human role in judicious use of ecosystem for sustained benefits through minimal human impacts on ecosystem. இது ஒரு அறிவுபூர்வமாக நீதி சார்ந்த நம்மளுடைய சொசைட்டியில நம்மளுடைய சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய பொருட்களை நம்ம தாவரங்களோ விலங்குகளோ எதுவானாலும் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தப்படணும். என்வரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ். அதிகமான நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய பாதிப்புக்கும் சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய உயிரினங்களுடைய குறைபாட்டுக்கும் will result in depletion of natural resources. நம்மளுடைய இயற்கை வளங்கள் குறைக்கப்படுது. இதனால ultimately affecting the existence of human. முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை குறைக்கிறோம், அதில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் குறையுது, கடைசியில் நம்மளால உயிர் வாழ முடியாது இல்லையா? அதிகமான மரங்கள் காணப்படுது, காற்றினுடைய தடுக்கப்படுது. காற்றினுடைய வேகத்தை தடுக்கும் போது மேகம் வேகமாக போகிறத தடுக்கப்படுது. வேகமாக போகிறத தடுக்கிறதுனால மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்குள்ள அதிகமான அளவு தண்ணீர் கிடைக்குது. அந்த தண்ணீர் கிடைக்கிறதுனால நமக்கு குடிக்கிற வசதி இருக்குது. சில இடங்களில் மரங்களெல்லாம் வெட்டி முடிச்சாச்சுன்னா முதல்ல நமக்கு தெரியாது. எல்லா லேண்ட்லேயும் உள்ள மரங்களை வெட்டிட்டு வீடுகளாக கட்டிட்டு இருந்தால் அதுக்கு கடைசியில் தண்ணி வேகமாக லேண்டை விட்டு கடலுக்கு போயிடும். அதுக்கு வேகமாக தண்ணி அதிகமான அளவு பயன்படுத்துறதுனால நம்ம குடிக்கிற கூட தண்ணி இல்லாமல் போகும். சரியா? அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய சூழலியல் வழிமுறைகளை அதனுடைய எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும், அதாவது சூழல் மண்டல மேலாண்மையினுடைய உத்திகள் எப்படி பார்த்தா it is used to maintain biodiversity of ecosystem. அதாவது சூழல் மண்டலத்தின் உயிர்ப்பத்தன்மையை பராமரித்து காக்கணும். ஏன்னா நிறைய உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும். பயோடைவர்சிட்டி, அதிகமான உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள். அடுத்தது it helps in indicating the damaged ecosystem. அதாவது சேதமடைந்த சூழல் மண்டலத்தை பாதுகாக்கணும். It helps in indicating the damaged ecosystem. இது சேதமடைந்த சூழல் மண்டலத்தை நமக்கு சுட்டி காட்டுது. அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்தது it is used to recognize the inevitability of ecosystem change and plan accordingly. என்னன்னா இது சூழல் மண்டலத்தில் தவிர்க்கவியலாத மாற்றத்தை அடையாளம் காணவும் அதற்கேற்ப திட்டங்கள் தீட்டவும் நமக்கு பயன்படுது. It is used to recognize. நம்ம எதுக்காக இதை இதனுடைய மேனேஜ்மெண்ட் எதுக்கு பயன்னா the inevitability of ecosystem change and plan accordingly. இது சூழல் மண்டலத்தில் தவிர்க்கவியலாத மாற்றத்தை அடையாளம் காணவும் அதற்கேற்ற வகையில் சட்டங்களோ எதுனாலும்
நம்ம அமைக்கிறதுக்கு பயன்படுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ். இது நீடித்த நிலையான வளர்ச்சி திட்டத்தின் மூலம் சூழல் மண்டலத்தின் நிலைத்தன்மையை அடைவதற்கான கருவிகளில் ஒன்று. It is one of the tools used for achieving sustainability of ecosystem through sustainable development program. இது நீடித்த நிலையான வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக சூழல் மண்டலத்தில் நிலைத்தன்மையை அடைவதற்கான ஒரு கருவியாக இது பயன்படுது. சரியா? இன்னும் அடுத்து, it is also helpful in identifying ecosystems which are in need of rehabilitation. புனரமைப்பு தேவைப்படுகின்ற சூழல் மண்டலங்களை அடையாளம் காண இது உதவுகிறது. சில இது டேமேஜ் ஆகி போயிருக்கு, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி பயன்படுது. இட் இன்வால்வ்ஸ் collaborative management with government agencies, local population, communities and NGOs. இது அரசு நிறுவனங்கள், உள்ளூர் மக்கள் இருக்கணும், குடும்பங்கள் இருக்கணும், அரசு சாரா நிறுவனங்கள் இருக்கணும். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து தான் இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம சரியாக செய்து நம்மளுடைய ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்க முடியும். அடுத்து, it is used to build the capacity of local institutions and community groups to assume responsibility for long-term implementation of ecosystem management activities even after the completion of the project. சூழல் மண்டல மேலாண்மை நடவடிக்கைகள் முடிந்த பின்னரும் நீண்ட காலமாக செயல்பட உள்ளூர் நிறுவனங்கள், சமுதாய குழுக்கள் பொறுப்பேற்கும் திறன் மேம்பட்ட இது உதவுகிறது. இது ஒரு ப்ராஜெக்ட்னு அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தான் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே அதை பாதுகாக்கக்கூடிய இதில் அவங்க எப்போவுமே இருக்கணும். மரங்களை யாராவது கவர்மெண்ட் நட்டுட்டு போச்சு, நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தண்ணி ஊற்றணும். அவங்க நட்டாங்க, அவங்களே தண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அவங்க அந்த மரங்களை நட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் நட்டுருக்கிற மரங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அது எந்த இதுக்காக எதற்காகங்கிறத நம்ம தான் அதை சரி செய்து நல்ல முறையில் கொண்டு வரணும். நம்ம ஈகோ பார்க் இன் சென்னை சிட்டி, இது ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. என்ன இதுக்கான்னா, நகர்ப்புற சூழல் மண்டல மறுசீரமைப்பு மாதிரி. அதாவது சென்னையில் ஒரு ஏரியாவில் ஏகப்பட்ட குப்பைகளை போட்டு குப்பை கிடங்கா இருந்து அந்த பகுதியை பயன்படுத்த முடியாத ஒரு பெரிய பகுதி. அடையாறில் ஒரு பெரிய பகுதியை யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு, இப்போ நம்ம இடங்கள்லையும் சில இடங்கள், மதுரையிலாம் ஒரு இடத்துல பஸ்ஸில் போகும்போது பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்டெல்லாம் போட்டு எடுத்து ஒரு பெரிய ஏரியா, 1 ஏக்கருக்கு மேலான ஏரியாக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்த ஒரு ஏரியாவை தான் மருத்துவ பொருட்களில் ஊரில் உள்ள எல்லா வேஸ்ட்டுகளையும் போட்டு அடையாறில் உள்ள ஒரு பகுதியை அதை இப்போ ஒரு ஈகோ பார்க், ஒரு பார்க்கை அவங்க பயன்படுத்துகிறாங்க, ஒரு பூங்காவாக பயன்படுத்துகிறாங்க. அடையார் பூங்கா பார் எப்படி இருக்குங்கிற பார். இப்போ இதுகளில் இந்த பறவைகள்லாம் காணப்படுது இல்லையா, பெலிக்கன் போன்ற பறவைகள் காணப்படுது. நிறைய மரங்கள் வளர்ந்தாச்சு. இதெல்லாம் இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா அவ்வளோ குப்பைகளும் கலந்த இடம். இப்போ அதுக்கெல்லாம் மரங்கள்லாம் நட்டு எடுத்து இதை ஒரு பார்க்காக மாற்றியாச்சு. இங்கே நாரைகள் போன்ற பறவைகள்லாம் வருது பாரு, எவ்வளோ நாரைகள்லாம் காணப்படுது பாரு. அதுக்கெல்லாம் அங்கே பாதைகள் போட்டி அந்த இதுக்கெல்லாம் ஒரு பார்க்காகவே மாறிடுச்சு. எல்லா மக்களும் போயிருந்து சாட்டர்டே சண்டேஸ் அவங்க அங்கே போய் உட்காந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பகுதியாக மாறிவிட்டது. ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய குரூப் போய் அங்கே என்னென்ன விதமான மரங்கள், எத்தனை விதமான மரங்கள், எவ்வளோ ஏரியா, இதில் காணப்படக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பாரு. அதனுடைய என்ட்ரன்ஸில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை, ஒரு வுட்டில் கார் பண்ணி அதில் வச்சிருக்கக்கூடியது என்ன, அதனுடைய என்ட்ரன்ஸ் இதில் இங்கே தான் அடையாறில் தான். ஒரு எவ்வளோ மோசமாக இருந்த இடம் உனக்கே பார்த்தேன்னு தெரியும். சில இடம் லேண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாக இருந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு ஆள் ஜேசிபி வரும், தோண்டுவாங்க, ஃபவுண்டேஷனை போடுவாங்க, வீடுகளை கட்டிடுவாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அருமையாக இருக்கும் இல்லையா. இங்கே வீடு கட்டலை, ஒரு பார்க்காக மாற்றிருக்காங்க பாரு. இந்த இதுக்குள்ள என்ட்ரன்ஸில் நீ பார்த்தேன்னா முதல்ல என்ன இருக்குது, செடிகள் வளர்ப்பிடம், நர்சரி, அடுத்து துல்லிய தொழில்நுட்ப மையம், அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி, அடுத்து திட கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா இது எங்கே இருக்குது, இது இந்த பக்கத்தில் இருக்குது, இது எங்கே இருக்குது, என்னென்ன இடங்களில் இது காணப்படுதுங்கிறது அந்த எடுத்துக்காட்டாக இப்போ கவனி. அர்பன் ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன் மாடல், எப்படி நகர்ப்புற சூழல் மண்டலத்தை மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னு. அடையார் பூங்கா இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அடையார் பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இட் கவர்ஸ் 358 ஏக்கர்ஸ். இது எவ்வளோ இடத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னா 358 ஏக்கர்ஸ். எவ்வளோ பெரிய இடம் பாரு, ஏன்னா அவ்வளோ இடத்த கொண்டு. இட் ஹேஸ் அடையார் க்ரீக் அண்ட் எஸ்சுவரி. இதில் என்ன காணப்படுதுன்னா சிற்றோடைகள்,
சிற்றோடையும் காணப்படுது. கலிமுகத்துவாரம், அதாவது எஸ்டுரிங்கிறது லேண்டுக்கும் கடல், அதாவது நன்னீர், நமக்கு ஆற்று தண்ணீரும் கடல் நீரும் சேரக்கூடிய இடம், அதான் எஸ்டுரி. சரியா? அடுத்து இதில் 358 ஏக்கரில் 58 ஏக்கர்ஸ் வேர் டேக்கன் அப் ஃபார் ஈகோ ரெஸ்டரேஷன் பை சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டரேஷன் ட்ரஸ்ட். இதில் 58 ஏக்கர் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பிற்காக தமிழ்நாடு அரசு ஆதரவின் கீழ் கொண்டு வரப்பட்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் பராமரிக்கப்படுது. இந்த 358 ஏக்கர் எவ்வளவுதான் பராமரிக்கப்படுது? 58 ஏக்கர். இப்போ ரிக்ரியேஷன் ஏரியா ஒரு பார்க்கா பயன்படுத்துறாங்க. திஸ் வாஸ் எ டம்பிங் சைட் ப்ரீவியஸ்லி. இதற்கு முன்னால் இது ஒரு குப்பை கிடங்காக இருந்தது. இப்போ ப்ரெசன்ட்லி இப்போ என்ன இல்லைன்னா இட் ஹஸ் 6 ஸ்பீசிஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ், 6 உபர்நில தாவரங்கள், 6 விதமான தாவரங்கள். அபவுட் 170 ஸ்பீசிஸ் ஆஃப் லிட்ரல் அண்ட் ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதாவது 170 கடற்கரையோர மற்றும் வெப்பமண்டல வறண்ட பசுமை மர காடுகளில் சிற்றினங்களை கொண்ட ஒரு நீடித்த நிலையான சூழல் மண்டலமாக இது காணப்படுது. சரியா? அடுத்து ரெஸ்டரேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஹஸ் brought அதர் அசோசியேட்டட் ஃபானா. இதனால அங்கே உள்ள தாவர வளர்ப்புனால இதில் என்னெல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல தாவரங்களை வச்சாங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துச்சு. ஃபானா இதில் வந்திருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் வந்திருக்கு, பேர்ட்ஸ் வந்திருக்கு, ரெப்டைல்ஸ் வந்திருக்கு, பறவைகள், ஊர்வன, ஆம்பிபியன்ஸ் இருநில வாழ்விகள், அதாவது நில நீர் வாழ்விகள், தவளை போன்ற உயிரினங்கள், அண்ட் அதர் மேமல்ஸ், சின்ன சின்ன பாலூட்டிகள் அங்கே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறிடுச்சு. கரண்ட்லி அடையார் பூங்கா ஃபங்க்ஷன் அஸ் எ என்வாரன்மெண்டல் எஜுகேஷன் சென்டர். இது தற்போது அடையார் ஒரு பூங்காவாக யாருக்கெல்லாம்? ஃபார் ஸ்கூல்ஸ், பள்ளி மாணவர்களுக்கு, காலேஜஸ் கல்லூரி மாணவர்களுக்கு, அண்ட் த பப்ளிக் பொதுமக்களுக்கு ஒரு பூங்காவாக இது பயன்படுது. The entire area stands as one of the best examples for urban eco restoration in the state of தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நகர்ப்புற மறுசீரமைப்புக்கான சிறந்த எடுத்துக்காட்டுல ஒன்றாக இந்த முழு பகுதியும் திகழ்கிறது. சரியா? எவ்வளவு அருமையா இருக்குன்னு இல்லையா? பாரு, அடையார் ஒரு 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 குப்பை பகுதி, அது எப்படி மாறிடுச்சு பாரு, எவ்வளோ அருமையாக இருக்குன்னா. அப்போ நீனும் உங்களுடைய பகுதிகளை நீங்கள் என்ன செய்யலாம், எவ்வளோ அருமையாக நம்ம மாற்றலாம். நம்மளுடைய ஈக்கோ சிஸ்டத்தை எவ்வளோ பெஸ்ட்டு பிளேஸை நம்மளால் மாற்ற முடியும். நம்மளும் நம்மளுடைய ஈக்கோ சிஸ்டத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்மளுடைய ஈக்கோ சிஸ்டத்தை எவ்வளோ அருமையாக திரும்ப மாற்றி நம்மளுடைய இடத்த மாற்றணும் இல்லையா? இப்போ நீ உன்னோட பகுதிகளை நல்ல நல்ல மரங்கள், நல்ல நல்ல செடிகள் வச்சாச்சுனாவே சிறு சிறு பறவைகள், சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் வந்து அது ஒரு பெஸ்ட் ஒரு ஈக்கோ சிஸ்டமாக மாறிடும் இல்லையா? நீ வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் செடிகளை வை, முதல்ல கொஞ்சம் பூச்சிகள் வரும், பூச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சிறு கார்டன் லிசர்ட் ஓனன் வரும் இல்லையா? பள்ளிகள் வரும், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு சில பேர்ட்ஸுகள் வரும். ஒரு சின்ன இடம்னா ஒரு சின்ன ஒரு அடி நம்ம ஸ்கூலினுடைய கிரவுண்டு அல்லது நம்ம அந்த குவாட்ராங்கிள் ரீஜன் அவ்வளவு இடம்லாம் இருக்குதுன்னா அந்த இடங்கள் நீங்கள் செய்யலாம் இல்லையா? கவர்மெண்ட்டோட, அடுத்தவங்க தோட்டத்தில் போய் செய்யாதீங்க. கவர்மெண்ட்டோட இடங்கள் இருக்குல்ல, அதுகளில் நம்ம வந்து என்ன செய்யலாம், நல்ல நல்ல காரியங்கள் செய்யலாம். நம்ம இடத்துல குளங்களில் வந்து குளத்தை சீரமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், கவர்மெண்ட்டோட சொல்லி அந்த குளத்தை சீரமைங்க, நல்ல மழை நேரத்தில் தண்ணீர் கிடைக்கும், அப்போ எங்கள் இடத்துல நல்ல விவசாயம் செய்யலாம், அப்படிலாம் பாதுகாக்கிறது. இதெல்லாம் தான் சேர்ந்த மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்கிறது. சரியா ஸ்டூடெண்ட்ஸு? நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.